Hello friends, welcome to Nasekitchen. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான ஈத் ஸ்பெஷல் custard gulabjamun ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும், ரொம்பவே சூப்பராவும் இருக்கும். வாங்க இந்த ரெசிபி பண்ணோமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு தவால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை வந்து உள்ள சேர்த்துக்கலாம். ரவை வந்து நல்லா வந்து லைட்டா சூடாகிற அளவுக்கு மட்டும் நம்ம லைட்டா வந்து வறுத்து கொடுத்துக்கலாம். நல்லா வந்து லைட்டா கலந்து கொடுத்துட்டு எந்த கப்பில் ரவை சேர்த்திங்களோ அந்த கப்பில் 3 கப் அளவு நம்ம பால் சேர்க்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1 கப் அளவு பால் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இது பால் உள்ளே சேர்த்துட்டு இந்த ரவையை வந்து நல்லா வந்து கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கலந்து கொடுத்து இந்த ரவையை வந்து இந்த பால்லேயே நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ 2வது கப் அளவு பாலையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதே மாதிரி நம்ம சேம் ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து கொடுத்து அந்த ரவையை வந்து அந்த பால்லேயே வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்போ 3வது கப் அளவு பாலையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது உள்ளே சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு பால் பவுடர் வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இது வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்க்காம கூட நம்ம இந்த மாதிரி செய்யலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா வந்து இந்த ரவையெல்லாம் வெந்து நல்லா மாவு பதத்துக்கு வரணுங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா கைகளெல்லாம் உருட்டி பிடிக்கிற அளவுக்கு அந்த ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே தவாவே நம்ம உள்ளே வச்சுட்டு இப்போ ஒரு 1/2 கப் போல் சுகர் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம், சுகர் சிரப் செய்கிறதுக்காக. இப்போ இதில் 3 கப் அளவு தண்ணி வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கரெக்டாக வந்து மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவு தண்ணி வந்து நம்ம வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு கம்பி பதம் பாகுபதம் எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம வந்து லைட்டாக பிசு தன்மைக்கு கொதிக்க வச்சா போதும். இப்போ இது கொதிச்சுட்டு இருக்கிறதுக்கு இடையில நம்ம வந்து குலோப்ஜாம் மாவு வந்து செஞ்சோம் இல்லைங்களா, அந்த மாவு வந்து நம்ம உருட்டுறதுக்கு வந்து நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை வந்து நம்ம கைகளால் அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தால் தான் நம்மளோட குலோப்ஜாம் வந்து நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ இது கையில் வந்து லைட்டாக நம்மளுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கைகளில் கொஞ்சமாக வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து பிணைஞ்சி எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் கைகளால் அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டாக வந்து மாவு வந்து பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து உருண்டை வந்து வெடிப்பு இல்லாத நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இப்போ அதுலேருந்து ஒரு சின்ன உருண்டைங்களாக எடுத்துகிட்டு நம்ம குலோப்ஜாம் சைஸ்க்கு வந்து உருட்ட ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து கஸ்டர்ட் குலோப்ஜாம் செய்கிறதுக்காக நம்ம வந்து மினி குலோப்ஜாம் தாங்க செய்யணும், ரொம்ப பெருசாக செய்ய போகிறதில்ல. அதனால் வந்து சின்ன உருண்டைங்களாக வந்து நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக வந்து நான் எல்லாத்தையும் வந்து உருட்டி எடுத்துக்க போகிறேன். டுடே சீக்ரெட் லெட்டர் எக்ஸ். இப்போ இந்த மாதிரி கைகளில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி வெடிப்பு எதுவும் இல்லாமல் நல்லா டைட்டாக உருண்டை வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் வந்து நான் உருட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்மளோட சுகர் சிரப் வந்து எப்படி ரெடி ஆகிட்ருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட சுகர் சிரப்பும் நல்லா சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடியாகி வந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி பிசு தன்மைக்கு இருந்தால் போதும். கரெக்டாக நம்மளுக்கு வந்து சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையும் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துகிட்டு இப்போ அதே பேனில் நம்ம வந்து கஸ்டர்ட் வந்து நம்ம இப்போ செய்ய போகிறோம். 1 கப் அளவு பால் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு இப்போ இந்த பாலை வந்து நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பால் வந்து நல்லா கொதித்து நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு சுகர் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அதிகமாக வந்து சுகர் சாப்பிட மாட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் போல் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சுகர் சிரப் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சுகர் சேர்த்து செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து பாலில் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், கட்டிகள்லாம் எதுவும் இல்லாமல். அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கோங்க, இல்லைனா டக்குன்னு வந்து கட்டியாக மாறுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்து கொதிச்சு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ அதே கடாயில் எண்ணெய் வச்சுட்டு நம்ம வந்து குலோப்ஜாமையும் வந்து
பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொன்றா வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரே மொத்தமாக வந்து நிறையா சேர்த்துட்டிங்கன்னா குலோப்ஜாம் வந்து கரைஞ்சி போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு நல்லா எல்லா இடத்துலையும் கலந்து கொடுத்து ஒரே சரிசமமாக வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து கலந்து கொடுத்து செய்கிறதுனால தான் எல்லா குலோப்ஜாமும் ஒரே கலரில் நம்மளுக்கு வெந்து வரும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கன்னா உடனே வந்து கரைஞ்சி போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நான் வந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு எல்லா குலோப்ஜாமையும் வந்து சரிசமமாக வேக வச்சு எடுத்துருக்கேன். பார்க்கவே எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கலந்து கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்மளோட சுகர் சிரப்பும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததில் நம்ம வந்து குலோப்ஜாமெல்லாம் வந்து உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், பார்க்கவே எந்த அளவுக்கு க்யூட்டாக நல்லா சூப்பராக இருக்குன்னு. சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம வந்து கலந்து கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இந்த குலோப்ஜாமை ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளோட கஸ்டர்ட் இப்போ செய்யும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஊறினதுக்கப்புறமா நம்ம குலோப்ஜாம் கஸ்டர்ட் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வந்து கஸ்டர்ட் மில்க் ரெடி பண்ணதை ஒரு கிளாஸில் வந்து சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக வந்து நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்ச குலோப்ஜாம் வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ அதை வந்து நம்ம இது உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக வந்து கஸ்டர்ட் மில்க் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் வந்து கொஞ்சம் குலோப்ஜாம் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வேறு லெவல் டேஸ்ட்லேயும் இருக்கும். இப்போ இது மேலே கொஞ்சமாக வந்து நான் திரும்பவும் நட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமோ அது கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாதாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது மேலே கொஞ்சமாக வந்து ஒரு 2 குலோப்ஜாம் வந்து உள்ள வச்சோம்னா பார்க்கவும் சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஈத் ஸ்பெஷல் குலோப்ஜாம் கஸ்டர்ட் வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.